ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வல்லமையுள்ள சிங்கம் வாழ்ந்தது. அது மிகவும் வலுவானதாக இருந்தது. அதை எல்லா மிருகங்களும் பயந்து வாழ்ந்தன. ஒவ்வொரு நாளும் அது பல மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டது. இதனால் அந்த காட்டில் வாழும் மற்ற மிருகங்கள் மிகுந்த சிரமத்தில் இருந்தன. ஒரு நாள் எல்லா மிருகங்களும் கூடி சிந்தனை செய்து சிங்கத்திடம் சென்று பேச முடிவெடுத்தன. அரசே, எங்களை தினமும் வேட்டையாடாதீர்கள். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை உங்களிடம் அனுப்புவோம் என்று சொன்னன. சிங்கம் இதை ஒப்புக்கொண்டது. இவ்வாறு நாட்கள் கழிந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் சிங்கத்திடம் சென்று தீவிரமாகவே உணவாக மாறியது. ஒரு நாள் முயலின் வாரம் வந்தது. ஆனால் அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது ஒரு திட்டம் போட்டது. முயல் தாமதமாக சிங்கத்தின் அருகே சென்றது. சிங்கம் கோபமடைந்து, நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கத்தியது. முயல் பணிவுடன் கூறியது, அரசே, நான் வழியில் வந்து கொண்டிருந்த போது இன்னொரு சிங்கம் என்னை வழியில் நிறுத்திவிட்டது. அது சொன்னது, நான் தான் இந்த காட்டின் உண்மையான அரசன் என்று. இதை கேட்டதும் சிங்கம் வெகுண்டெழுந்தது. என்ன, என் காட்டில் வேறு ஒரு சிங்கமா? என்னை காட்டு என்று கத்தியது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழ்ந்த கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அரசே, அந்த சிங்கம் இங்கே இருக்கிறது. இதோ கீழே பாருங்கள். சிங்கம் கிணற்றில் பார்த்தது. அது தனது சொந்த பிரதிபலிப்பை நீரில் கண்டது. அது உடனே கர்ஜித்தது, அரசன் நான். நீரில் உள்ள பிரதிபலிப்பும் அதே போல் கர்ஜித்தது. அது தனது பிரதிபலிப்பு என்பது தெரியாது. உடனே கோபத்தால் மூழ்கிய சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் நீரில் மூழ்கி போய்விட்டது. முயல் விரைவாக ஓடிச் சென்று மிருகங்களிடம் இந்த செய்தியை சொல்லியது. எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்பின. கொடூரமான சிங்கம் இனி இல்லை. அன்று முதல் அந்த காட்டில் அனைத்தும் சந்தோஷம்.